வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரீல் அண்ட் ரியல். நிறைய எக்ஸ்பெக்டேஷன், டிசப்பாயின்மெண்ட், ஷாக், சர்ப்ரைஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த டே 6 மேட்ச் நமக்கு கொடுத்துருக்கு. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். T20 வேர்ல்டு கப்போட டே 6 நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 105 ரன் வித்தியாசத்தில் ஓமனை தோக்கடிச்சு ஸ்ரீலங்கா இமாலய வெற்றி பெற்றிருக்காங்க. ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய கண்டி பள்ளிக்கிளை மைதானத்தில் நடந்த இந்த மேட்ச்ல டாஸ் வின் பண்ண ஓமன் பவுலிங்கை சூஸ் பண்ண பேட்டிங்க்கு வந்த ஸ்ரீலங்காவுக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி மேல அதிர்ச்சி. காரணம் காமிலா மிசாரா 0க்கு அவுட் ஆக இன்னொரு ஓபனரான, அதாவது ஊருக்கண்ணு உறவுக்கண்ணு எல்லாம் பட்டு போன நம்ம பெத்தும் நிசங்கா 13 ரன்ல அவுட் ஆக எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக். ஆனா இந்த ஷாக் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. காரணம் குஷால் மெண்டிஸ் ஓரளவுக்கு டீசென்ட்டா ஆடி மேட்ச் எடுத்துட்டு போனாரு. 45 பாலுக்கு 60 ரன் அடிச்சாரு. இன்னொரு பக்கம் பவன் ரத்நாயக்கா 28 பாலுக்கு 60 ரன் அடிச்சு ஸ்கோர் ஆக்சிலரேட் பண்ணி எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. கேப்டன் தசுன் சானக்கா 19 பாலுக்கு 50 ரன் அடிச்சதோடு மட்டும் இல்லாம ஏற்கனவே ஸ்ரீலங்கால T20ல ஃபாஸ்டஸ்ட் 50ய 21 பாலுக்கு அடிச்ச மஹிலா ஜெயவர்தனா அண்ட் குமாரா சங்ககாரா இவங்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 20 ஓவர் முடிவுல 5 விக்கெட்டை மட்டுமே இருந்த ஸ்ரீலங்கா 225 ரன் அடிச்சாங்க. 226 ரன் அப்படிங்கிற இமாலய இலக்கை நோக்கி ஆட வந்த ஓமன் அணி அடுத்தடுத்த விக்கெட்டை இழந்து தட்டு தடுமாறி ஒரு வழியா 120 ரன் அடிச்சாங்க. 20 ஓவருக்கு 9 விக்கெட்டை இழந்து இதன் மூலமா ஸ்ரீலங்கா 105 ரன் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஸ்ரீலங்கா பவுலர்ஸ்ல மகேஷ் தீக்ஷனா மற்றும் துஷ்மந்தா ஷமீரா ஆளுக்கு தலா 2 விக்கெட் எடுத்தாங்க. சோ இந்த மேட்ச்ல இவரெல்லாம் T20 மேட்ச் ஆடுறதுக்கு லாய்க்கே இல்ல அப்படின்னு சொல்லி யாரா விமர்சனம் பண்ணாங்களோ அந்த பிளேயர் தான் இன்னைக்கு 28 பாலுக்கு 60 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. T20ல இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடந்த 2வது மேட்ச்ல 10 விக்கெட் வித்தியாசத்துல இத்தாலி நேபாள தோக்கடிச்சிருக்காங்க. இது ஒரு வரலாற்று சாதனை. எப்படி இந்த வரலாற்று சாதனை நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நேபாள் டீமோட பேட்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. காரணம் இத்தாலி டீமோட சூப்பரான பவுலிங்னால இவங்களால ஸ்கோரை ஆக்சிலரேட் பண்ண முடியல. நேபாள் டீமுக்கு அடுத்தடுத்து விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. தட்டு தடுமாறி ஒரு வழியா 19.3 ஓவர்ல 123 ரன்னுக்கு ஆட்டம் எழுதிட்டாங்க. அதிகபட்சமா ஆசிப் ஷேக் 27 ரன்னும் கேப்டன் ரோஹித் பவுடல் 23 ரன் அடிச்சாங்க. இத்தாலி பவுலிங் லைன் அப்ல கிஷன் கலுகுமக்கே 3 விக்கெட்டும் பென் மனட்டி 2 விக்கெட் எடுத்தாங்க. 124 ரன்னை சேஸ் பண்ண வந்த இத்தாலி அணியோட ஓபனர்ஸ் மோஸ்கா பிரதர்ஸ் சும்மா அட்ராசிட்டி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதகலம் பண்ணி இவங்க 2 பேருமே சேர்ந்து மேட்சை முடிச்சிட்டாங்க. 12.4 ஓவர்ல ஆண்டனி மோஸ்கா 32 பாலுக்கு 62 ரன்னும், ஜஸ்டின் மோஸ்கா 44 பாலுக்கு 60 ரன் எடுத்தாங்க. ஸோ T20 ஹிஸ்டரியில 44 பால் மிச்சம் இருக்க ஒரு டீம் வின் பண்றது ஒரு வரலாற்று சாதனையாக தான் பார்க்கப்படுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இத்தாலிக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த முறை இங்கிலாந்து டீமுக்கே டஃப் கொடுத்த நேபாள அணியை இவ்வளவு ஈஸியா இத்தாலி ஊதி தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் பரவலாக பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்தியாவுக்கும் நமீபியாவுக்கும் நடந்த மேட்ச்ல இந்தியா 93 ரன்கள் வித்தியாசத்துல நமீபியாவை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் ஆரம்பிச்சதை பார்த்தா எங்க 250-260 ரன்னுக்கு மேல போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா 209க்கு 9 விக்கெட் போச்சு இந்தியாவுக்கு. ஆரம்பம் சும்மா அதிரடி சரவெடியா இருந்துச்சு. இஸ்லான் கிஷன் 24 பாலுக்கு 61 ரன் அடிச்சு சும்மா வான வேடிக்கை காமிச்சார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா பினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி 8 பாலுக்கு 22 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு பக்கம் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாம் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட், பெருசா எதுவும் அடிக்கல. ஹார்திக் பாண்டியா 28 பாலுக்கு 52 ரன் அடிச்சாரு. இவரோட சேர்ந்து சிவன் தூபே ஒரு டீசென்ட்டான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. நமீபியா பவுலர்ஸ்ல கேப்டன் இராஸ்மஸ் சூப்பரா பவுலிங் போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. யாருமே எதிர்பார்க்கல. அவரோட வேரியேஷன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 210 ரன் சேஸ் பண்ண வந்த நமீபியா பெருசா அவங்களால ஆட முடியல. காரணம் எக்ஸ்பீரியன்ஸான இந்தியாவோட அவங்க எதிர்த்து போராட முடியல. அதனால 93 ரன்கள் வித்தியாசத்துல அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. இந்த மேட்ச்ல 28 பாலுக்கு 52 ரன் அடிச்ச ஹார்திக் பாண்டியா தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கடைபிடிக்கிறது என்ன அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அது பிப்ரவரி 15 நடக்கும். அந்த மேட்சுக்காக தான் நிறைய பேர் வெயிட்டிங். அந்த மேட்ச் எப்படி இருக்கும், அந்த மேட்சோட பிளேயிங் 11 எப்படி இருக்கும், யாரு அந்த மேட்ச்ல மாஸ் பண்ணுவா, இந்த மாதிரியான விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்ஸுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.